வணக்கம் அன்புள்ளங்களுக்கு. வேலுப்பிள்ளை செல்வம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இல்லை, நல்ல கேள்வி. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இவங்க சொல்லுவாங்க, கன பேர் கடவுள் இருக்கிறார், தன்னோட பேசுகிறார். அந்த பேர் சொல்லி உனக்கு கேன்சர் இருக்குது, உனக்கு இந்த வியாதி இருக்குது என்று சொல்ல, அதெல்லாம் பயங்கர பொய், நம்பாதை. உண்மை, ஒருவன் உனக்கு பணம் கொடுத்தால், ஒரு ஏழைக்கு ஒருவன் பணம் கொடுத்தால், சாமி நீயே என் சாமி என்று எவன் சொல்கிறானோ அவன் பிழைப்பான். அவன் பிழைப்பான். புரியுதா? பிழைக்கிறான்டா, அவன் தப்புவான். அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் ஒருவனுக்கு பணம் கொடுக்கும்போது என் கடவுளே நீதான் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு பணம் போய்கொண்டே இருக்கும். இன்னொருத்தனும் கொடுப்பான், அவனையும் அவன் அதைத்தான் சொல்லுவான். நீதான் என்ற சாமி, நீதான் எனக்கு பணம் கொடுக்குற, நீதான் எனக்கு ஆகாரம் கொடுக்குற, அப்போ நீதான் எனக்கு சாமி என்றால் அவன் தப்பிடுவான். இப்போ ஒருவன் வந்து கொடுக்குறான், அவன் சொல்கிறான் என்னென்னு சொன்னால், நீ எனக்கு கடவுள் கிடையாது, நீ ஒரு மனுஷன், எனக்கு கடவுள், என்னுடைய கடவுள்லாம் கடவுளண்டா. அவன் கொடுப்பானோ திருப்பி? கடைசி மட்டும் கொடுக்க மாட்டான். திருப்பி அவன் கடவுளை நோக்கி கூப்பிட்டா கடவுள் வருவாரோ? அவரும் பெற மாட்டார். அப்போ இதில் யார் முட்டாள்? அந்த எனக்கு ஒரு கடவுள் இருக்குது, அவர் என்னை காப்பாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறான்ல, அவன் வெறும் முட்டாள். ஒரு மனுஷன் கொடுக்கும்போது அவன் நீதான் இந்த சாமி என்று சொல்கிறான்ல, அப்போ அவன் பார்த்துட்டு ஓகே நல்லாயிரு என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான், அவன் ஆசீர்வதிக்கிறான், அவன் நீ நல்லாயிரு என்றான். அப்போ அவனுக்கு அந்த இது வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவன் உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அவன் ஆதியில் இருந்தான் இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அவன் எழுதி வச்சிருக்கிறான் வேதத்தை. அந்த வேதத்தின் படி அவன் நடக்க மாட்டான். அவனில் தொட்டா அடிப்பான். அதான் அவனுடைய இது. இயேசுகிறிஸ்து என்ன சொல்கிறார்? ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு. அங்கு அது வாய்க்காது உனக்கு. அவன் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் உட்கார்ந்திருந்து அதை நீ சமாதானமாக ஏற்றுக்கொண்டு, ஒரு பெரிய ராஜா சொல்கிறான், என்ன நீ இப்படித்தான் இருக்கணும் இந்த பூமியில். நான் ஐயா வணக்கம், ஆமாம் உங்களை கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் ஐயா என்று சொன்ன அவன் என்ன செய்வான் தான், இந்த நிலம் உனக்குத்தான், இதுக்கெல்லாம் வீட்டை கட்டி சந்தோஷமாக இருந்து தோட்டங்களை வச்சு, திராட்சை தோட்டங்களை வச்சு, ஆடு மாடுகளை வளர்த்து நீ பெரிய ஆளாவா என்றுவான் என்னை பார்த்து. அது உண்மை. இல்லை, நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு கடவுள் இருக்கு உண்ட சொல்லலை, நான் கேட்ட மாட்டேன். அவன் உடனே சொல்லுவான், இவனை தூக்கி சிறையில் போடு வேண்டுவான். அவன் ராஜா அப்பா, உண்மையப்பா, அவன் ராஜா அந்த நாட்டுக்கு. அவனுக்கு நான் ஐயா சாமி, நீதான் தெய்வம், நீ வாழ்க, உன் ராஜ்யம் வாழ்கன்னு சொன்னால் அவன் எனக்கு என்ன 100 ஏக்கர் நிலத்தையும் தந்து, ஆடு மாடுகளையும் தந்து, கோழிகளையும் தந்து, எல்லாத்தையும் தந்து இதுக்குள்ளே வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போன்றான். உனக்கு இது வேணுமா இல்லாட்டி சிறைத்தண்டனை வேணுமா? அதாங்க கேள்வி. அப்படி தான் வருது உண்மையப்பா. இப்போ வந்து அராபி நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ நாடுகள் சேர்ந்து தான் நின்றது. இப்போ கிறிஸ்தவ நாடு பிரிஞ்சிட்டுது. அமெரிக்கா விட்டு யூரோப் வந்து வெளியில் வந்துட்டு அமெரிக்கா ஒன்றும் செய்யறாது. ஆனாலும் இப்போ அராபி நாடுகள், சில நாடுகள் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து தான் நிற்கிது. நீ தான் ராஜா, நீ தான் பெரியவன் என்று சொன்னால் அவன் விடுறான். என்ன இப்போ ஈரான் என்ன செய்யணும்? நீ தான் ஐயா ராஜா, கடவுள், எனக்கு நீ தான் எல்லாம், எந்த கடவுளாவது ஆட்டுக்குட்டியாவது என்று சொல்லி போட்டு சேர்ந்தானாக இருந்தால் அந்த நாட்டுக்கு ஒரு நன்மை உண்டாகும். நீ பெட்ரோல் எடுத்து விற்கலாம், நீ எல்லாம் செய்யலாம், உன் ஜனங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாத்தையும் விடு, நீ விரும்பினா மதம் மாறிக்க, நீ கிறிஸ்தவனாக மாறு, ஹிந்துவாக மாறு, விரும்பினா அல்லாவை கும்பிடு, இல்லாட்டி இயேசுவை கும்பிடு, உனக்கு விரும்பினதை நீ கும்பிட்டுக்க, பூமியில் இருக்க வேண்டிய சமானமாக இருந்துட்டு போன்றுட்டு ஒரு ராஜ்யம் வந்தோன்னு சொன்னால் ஈரான் செழிக்கும். இதுதான் கடவுள். இது ஒரு ராஜாவை பார்த்து, ராஜா நீ வாழ்க, பல்லாண்டு வாழ்கன்னு சொல்கிறான்ல, அவன் தான் எனக்கு கடவுள். ஆனால் நான் அப்படி கடவுளில் எனக்கு விசுவாசம் இருந்தால், நான் எவனுக்கும் தீமை செய்யாமல், ஒருதனையும் கொலை செய்யாமல், களவெடுக்காமல், வேசித்தனம் பண்ணாமல், விபச்சாரம் பண்ணாமல், தீமைகள் இரத்தங்கள் சிந்தாதபடி இருந்தாலே
என் மனச்சாட்சியின்படி எனக்கு அது போதும். இந்த பஞ்சபூதங்கள் என்னை ஆளும் போது அதுகள் இந்த இரத்தங்களை பார்த்து இரத்த பாவங்கள் அதுகள் வராதபடி என்னை பாதுகாத்தா போதும். மற்றபடி ராஜாக்களையோ நாடுகளையோ நான் எதிர்க்கிற அளவுக்கு இருக்கப்படாது. எதிர்த்தால் உனக்கு சிறை, எதிர்த்தால் உனக்கு வாழ்வு கிடையாது. ஈரானை பார்த்தீங்களா, அவன் தன்னுடைய இவ்வளோ பெட்ரோல் வச்சுருக்கான், இவ்வளோ எண்ணெய் கிணறு வச்சுருக்கான். அவனால் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருதனை நீ எதிர்க்கிறாய், அவனை நீ எதிர்க்கிற, அவனை எதிர்க்காத. நீ காலில் விழுந்துடு, நீ தான் கடவுள், ஆளை விடு. உனக்கு நான் என்ன செய்யணும்? உன்னோட இருக்கணுமா? ஆமாம், நான் உன்னோட இருந்துக்கிறேன், என் ஜனம் வாழணும், அவ்வளவுதான். ஓகே, வாழ்ந்துக்க. அப்போ மற்ற நாடுகள் என்ன செய்யும்? அந்த மனுஷன் கீழே இறங்கிட்டால் நீ அந்த மனுஷனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவான். அதனால் ஏன் வழக்கு அப்படி தான் வரும். யூரோப் என்ன சொல்லும்? ஈரான் ஜனாதிபதி ஓகே சமானத்துக்கு வந்து விட்டார், முடிந்தது, இனி அந்த நாட்டை பற்றி கவலை இல்லை, அந்த நாடு இனி சமானமாக வாழட்டும், அங்கே ஒருவரும் சண்டை பிடிக்கப்படாது, ஆயுதம் தூக்கப்படாது, ஒன்றும் செய்யப்படாதுன்னு எல்லாம் முடிச்சு நிறுத்திடுவாங்களே. என்ன இது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் கொப்பரன்னா நீ அங்கே போன்றுடுவான். உடனே அவன் வெடி வச்சு தள்ளி விட்டான். இதான் இங்கே காசாவிலேயும் இதான் நடக்குது. அவனும் கிறிஸ்தவன் தான், இஸ்ரவேல்காரன். அவன் என்ன சொல்கிறான்? வேதத்தின்படி அவனும் நடக்க மாட்டான். அவனுக்கு தேவை எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு நீ தீமை செய்யாதபடி இரு என்றான் அவன். ஐயா நீதான் கடவுள், நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன், என்ன விட்டுடு, ஓகே உட்காந்துக்கன்னு சொல்லுவான். இவ்வளோதான் வாழ்க்கை. கடவுள் எல்லாம் வந்து உங்களுக்காண்டி இங்கே கடவுள் அப்படி உங்களுக்காண்டி வழக்காடுறன்னு சொன்னால் இந்த அணுகுண்டு தேவையில்லை, ஆயுதம் தேவையில்லை, மிலிட்ரி தேவையில்லை, ஒரு சனியனும் தேவையில்லை. ஆண்டவரே வந்து வேதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கிறான். அக்கினி இறக்கி எரிப்பார், எல்லாம் பண்ணுவார். அவரெல்லாம் வரமாட்டார். அது உண்மையோ பொய்யோண்டு ஆராய்ந்து முடியக்கிடையிலேயே மனுஷன் செத்துடுவான். உண்மை என் சௌரனே சௌரிய, அது உண்மை. இயேசு கிறிஸ்துவ கும்பிட்றவங்க சொல்லுவாங்கள்ல, உனக்கு கேன்சர் வந்துட்டாக்கு என்ன மரியாவோ ரீட்டாவோ இதை பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா, அவங்களெல்லாம் சும்மா ஒரு இது, அந்த பேரில் ஒரு நோயாளி இருப்பாள். மற்றபடி தேவன் ஒரு கடவுள் ஒரு மனுஷனோட பேசினால் நீ சிந்தித்துப்பார். ஒரு கடவுள் ஒரு மனுஷனோட பேசினால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பிறகு இன்ன இடத்துல நான் இதை செய்ய போகிறேன், யார் இன்ன பாவம் செய்கிறான், இன்ன நாட்டை அழிக்க போகிறேன், சுனாமி இன்ன டைமில் இன்ன நேரத்தில் எழும்பும், நான் இந்த தேசத்தை அழித்து தரமட்டமாக்க போகிறேன், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறேன், இவனை கொல்ல போகிறேன், ஒரு கூடார அதிகாரியை கொல்ல போகிறேன் என்று அவன் ஆண்டவர் பேசுவார். என்ன அதெல்லாம் இவங்க பேசுகிறது என்று சொல்கிறது முழுக்க பொய். இயேசு கிறிஸ்து பேசுகிறார், பிதா பேசுகிறார், அந்த 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 சைவக்கார தெய்வங்கள் பேசுது. மனுஷனையே சில கட்டி கும்பிட்டு அவன் ராஜ்யத்தை பிடிச்சி வச்சுட்டு இந்த கடவுளான்ன்றான். அவன் மனுஷன் செத்து அந்த அந்தாண்ட எலும்பு முக்கி அந்தாளம் போட்டு அவன் எப்படி கடவுளாக வர முடியும்? அதுவும் முடியாது, ஒருவனாலே முடியாது. ஆனால் இந்த செத்த ஆவியல் கிரிகை செய்கிறது என்று கொஞ்சம் மனிதர்கள் பேசுகிறார்கள். செத்த ஆவியல் நரக பலி கொடுக்கிறது, அது கொடுத்தோன்னா அந்த ஆவியல் அவங்களுக்கு சில ஹெல்ப்புகள் தான், ராஜ்யங்களில் கை வைக்க முடியாது அந்த ஆவியல். அது சும்மா சின்ன வேலையிலே தான் செய்யிருந்தால் செய்யும் ஆவியலை அப்படி செய்வாங்க. ஐ திங்க் ஸோ, நாட் ஷுவர், அப்படி இருக்கலாம். ஆனால் நான் இப்போ பேச வந்தது என்னென்னு சொன்னால், ஒருவன் உனக்கு பிச்சை ஓட்டால் நீ தானே ஐயா சாமி எண்டியோ உனக்கு லைஃப். ஒரு ராஜா வந்து எனக்கு கீழ்ப்படுகிறியா ஐயா நீ தான் எனக்கு கடவுள் என்று சொன்னால் உனக்கு லைஃப். இல்லை எனக்கு கடவுள் இருக்கு நீ போடான்னு சொன்னீங்கன்னா உனக்கு சிறை. ஓகே, காதுள்ளவங்க கேட்கக்கூடாது. இது எனக்குள்ளே வந்தப்பா ஞானி எப்படி தோன்றும், அவன் வந்து சிந்திக்கிறான், அவனுக்கு அது கிடைக்கிது. நான் பேசுகிறதுக்காண்டி சிந்திக்கிறேன்னு அது எனக்கு வருது. அதுக்காக எனக்கு மேலே இருந்து வாரதுன்றெல்லாம் கிடையாது. நான் சிந்திக்க வந்தோன்றது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் மை பீப்புள், லவ் யூ, பாய்.